வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இத்தாலி நாட்டு நிதியமைச்சருடன் பொருளாதார உறவுகள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டை உறுதி செய்யும் சாத்தியக்கூறுகள் குறித்த கூட்டத்தில் உரையாடினார். இத்தாலியின் மிலான் நகரில் நடைபெற்று வரும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் வருடாந்திர கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐக்கு அடுத்த இயக்குநரை நியமிப்பது தொடர்பான கூட்டம் புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலக அழகி 2025 போட்டிக்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அரசுத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 116 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இந்த சர்வதேச நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். வில்லியனூர் தொண்டமாநத்தம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் தொண்டமாநத்தம், ராமநாதபுரம் மற்றும் பத்துக்கண்ணு உள்ளிட்ட இடங்களின் ஒரு சில பகுதிகளிலும், அம்மனாங்குப்பம், கூடப்பாக்கம், சேந்தநத்தம், பாண்டியன் நகர், மூர்த்தி நகர், உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. வில்வித்தை 2025 உலகக்கோப்பையின் 2ஆம் கட்ட போட்டிகள் சீனாவின் ஷாங்காய் நகரில் இன்று துவங்க உள்ளன. இம்மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் 8 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் அடங்கிய 16 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கின்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.